இந்தியாவின் எல்லை பகுதியான காஷ்மீர்ல இந்தியாவிலிருந்து சுற்றுலாவிற்காக சென்ற தமிழகம் சார்ந்த இந்தியா சார்ந்த சுற்றுலா பயணிகளை 29 பேருக்கும் மேற்பட்டோரை தீவிரவாதிகள் கொடூரமாக கொலை செய்திருக்கிறாங்க. கொடூர படுகொலைன்னு தான் சொல்லணும். இது இந்தியாவுக்கு எதிரான படுகொலையா தான் பார்க்கப்படுது. இது மனித நேயத்தையும் மனித அன்பையும் சீர்குலைக்கக்கூடிய வகையில் இது நடந்திருக்கு. ரொம்ப வேதனையான செயல். அந்த உயிரிழந்த குடும்பம், பலத்த காயம் அடைந்தவர்கள், அவர்களை நினைத்து நாங்கள் ரொம்ப சங்கடப்படுறோம். குறிப்பா இந்தியா முழுசுமாவே, குறிப்பா இந்த நேரத்துல சொல்லணும்னா பிரதமர் கூட தன்னுடைய பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்திருக்கிறாருன்னும் போது இது எல்லாருமே திரும்பி பார்க்க வைத்திருக்கு. நாங்கெல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில இங்க பாதுகாப்பா இருக்கிறோம். பாதுகாப்பற்ற சூழ்நிலையில தன் இன்னுயிரை ஈர்ந்திருக்கிற மக்களுக்காக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் செயல்பட்டு வரும் சரணாலயம் ட்ரஸ்ட் கருணை இல்லத்துல தங்கியிருக்கிற குழந்தைகளும் முதியோர்களும் இந்த செய்தியை நாங்க காலையில கேட்டதுல இந்த மாலையில எப்படியாவது அவர்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படி ஒரு கூடுகையை ஏற்படுத்தணும்னு நினைச்சோம். அதுக்கு எங்க குழந்தைகளும் இதுக்கு ஒத்துழைச்சாங்க. ஒரு நிமிஷம் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும், இந்தியா ஒரு அமைதியான தேசமா இருக்கும், இறைவனிடத்துல மன்றாடும்படியாக நாங்க கண்களை மூடி அமைதியா இருப்போம். பொருந்தின இறைவா, இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இந்திய தேசத்தின் பாதுகாப்புக்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எல்லா மக்களும் ஒன்றிணைந்து சமாதானமாய் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இந்திய தேசத்திலே காஷ்மீர் பகுதியில் ஏற்பட்ட இந்த கலவரத்துல, இந்த படுகொலையில உயிரிழந்த 29க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களுக்காக மன்றாடுகிறோம். அவரை இழந்திருக்கிற குடும்பங்களுக்கு நீர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அவருக்கு அந்த காயப்பட்டிருக்கிற மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நீர் ஏற்ற சிகிச்சை பெற்று பூரண சுகமடைந்து பாதுகாப்பாக தங்கள் நாட்டை அடைவதற்கு அருள் புரிய வேண்டுமா இடத்துல கெஞ்சுகிறோம். பிதாவே, எங்கள் தேசத்தை காவல் காக்கிற இராணுவத்தினருக்காக, முதல்வருக்காக, பிரதமருக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேசம் அமைதியானதாக காணப்படட்டும். உயிர் சேதங்கள் இப்படிப்பட்டது வராதபடி, மனிதனால் மனிதன் அழிக்கப்படுகிற சூழ்நிலை இந்த தேசத்திலே மறுபடியும் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லை பகுதியிலே தங்கள் குடும்பங்களை எல்லாம் பிதாவே, அந்த குடும்ப மக்களை நீர் ஆறுதல் படுத்தும், சமாதானப்படுத்தும். இந்திய தேசத்திலே எடுக்கப்படுகிற முடிவுகளுக்கு உடைய வழிகாட்டுதல் உண்டாகட்டும். அமைதியான வழியிலும் நேர்மையான வழியிலும் எதிரிகளுக்கு தேவையான தக்க பாடத்தை கொடுக்கத்தக்கதாக அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரியான தாக்குதல்கள் இந்திய தேசத்திலே மறுபடியும் ஏற்படாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.